நோ மற்றும் நாட் ஆகிய இரண்டுமே நெகட்டிவ் சென்ஸை தரும். நோ என்பது ஒரு டிட்டர்மினர் ஆகும். அது எப்போதுமே ஒரு நவுனுக்கு முன்புதான் வரும். Determiner is a word placed in front of a noun to clarify what the noun refers to. நோ என்பதை நாட் எனி என்றும் மாற்றலாம். இதனை ஈக்குவலண்ட் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் என கூறுவர். என்ன ஒரு வித்தியாசம் என்றால், நோ என்பது நவுனுக்கு முன்பு வரும், நாட் என்பது ஆக்சிலரி வர்புக்கு பின்பு வரும். தட்ஸ் ஆல். நாட் என்ற அட்வர்பானது வர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் மற்றும் பிரேசஸ் ஆகியவற்றுடன் சேர்ந்து வரும். ஏற்கனவே கூறியது போல சென்டென்ஸில் ஒரு ஆக்சிலரி வர்பு இருக்குமேயானால் அதற்கு பிறகு நாட் வரும். அவ்வாறு இல்லாமல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸாம்பிள் 4bயில் உள்ளது போல் டிசைடட் போன்று ஒரு மெயின் வர்பு இருக்குமானால் இன்ஃபினிட்டிவ் பிரேஸுக்கு முன்பு நாட் வரும். இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், டூ, டஸ், டிட், ஹேவ், ஹேஸ், ஹேட் ஆகியவை பிரைமரி ஆக்சிலரி வர்ப்ஸ் ஆகும். வில், ஷல், கேன், மே, மஸ்ட், ஷுட் ஆகியவை மோடல் ஆக்சிலரி வர்ப் ஆகும். எனது அடுத்த வீடியோ வரும் புதன்கிழமை அன்று 18ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு வெளிவரும். நன்றி, வணக்கம்.